அப்புறம் சௌத்ரி சார் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே அதை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து வெங்கடேஷுக்கு கமிட் பண்ணிட்டோம், அதை மாற்ற முடியாதுன்ட்டார். நாங்களே சொல்கிறாரே தவிர அவர் என்ன வந்து அதில் டைரக்டராக அவர் கன்சிடர் கூட பண்ணல. ராஜகுமாரும் தேவயானி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் தப்பு கிடையாது, லவ் பண்ணீங்களா? இல்லை சார் அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னீங்க. இப்போ விஜயோடைய அந்த சென்ட் ஆஃப் ஃபேர்வெல்ல கூட மலேசியாவில் பார்த்தீங்கன்னா உன் பேர் சொல்ல ஆசைதான் ஃபேம் இண்டியா ஹீரோ ஆகிட்டாரு. இன்னைக்கும் நம்பர் 1 மூன் வாக் பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருக்காரு. நல்ல வேளை நான் அவரை அறிமுகப்படுத்தலை. இல்லை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்தது. அதெல்லாம் கிடையாது. நீ வரும் என்னை பார்த்து வந்து விஜய் சன் வச்சுட்டு உங்கள் டாக்டரை வச்சுட்டு எடுக்க போறீங்கன்ட்டு நான் பார்த்தேன். அது உண்மையா தெரியல. அல்டிமேட்டா படம் ஃபுல்லா அஜித் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன். அது நடந்தா நெவர் 1 2 3 அப்படி வந்ததா. Presta Premium Women's Wear. Let your body love it. சார், படங்கள் வெற்றி பெறுவது என்பதே ஒரு அரிதான விஷயம். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் வெற்றி பெறுவது என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள். நானும் கூட இருந்து உங்களுடைய வெற்றிகளோட பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஒரு கஜினி சூப்பர் ஹிட் ஆனதும் முருகதாஸ் ஹிந்தியில் போய் அந்த படத்தை பண்ணார், பெரிய மாதிரி வேற மாதிரி ஆனார். குஷி வெற்றியானதும் எஸ்.ஜே. சூர்யா பண்ணார். ஆனால் உங்களுடைய அத்தனை வெற்றி படங்கள்லாம் நீங்கள் எதையுமே நீங்கள் பண்ணலை. அது வேறு மொழிகளில் வேறு இயக்குநர்கள் பண்ணாங்க, மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். நீங்கள் பண்ணவே இல்லை. அது ஏன் சார்? வாய்ப்பு வரல. அதாவது மற்ற அந்த லாங்குவேஜில் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியவம்சம் வந்து நான் தெலுங்கில் நான் பண்ணலாம். ஏஎம் ரத்னம் சார் தான் அது ஃபஸ்ட் எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு. சார் இந்த படம் வந்து நீங்கள் ரைட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த படம் தெலுங்கில் எடுப்போம் சார், நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள். சிரஞ்சீவி சார் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு, ஒரு படம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாப்புல. நானும் எனக்கு என்னன்னா சின்ன வயசில் நான் சிரஞ்சீவி சாருடைய பெரிய ஒரு டைஹார்ட் ஃபேன். நான் அவர் படம் எப்படியாவது நம்ம அவர் படம் பண்ணிடணுமென்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் சௌத்ரி சார் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே அதை பண்ண போகிறோம், நாங்கள் வந்து வெங்கடேஷுக்கு கமிட் பண்ணிட்டோம், அதை மாற்ற முடியாதுன்ட்டார். நாங்களே சொல்கிறாரே தவிர அவர் என்ன வந்து அதில் டைரக்டராக அவர் கன்சிடர் கூட பண்ணல. பட் ஹிந்தியில் சூரியவம்சம் பண்ணணுங்கும் போது அப்போ கூட அவர் என்ன கன்சிடர் பண்ணல. ராகவேந்திரா சார் தான் அவர் ப்ரிஃபர் பண்ணார். ராகவேந்திரா சார் பார்த்துட்டு சொன்னார், இல்லை இந்த படத்தை விக்ரமன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் விக்ரமன் வச்சே எடுங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன், அமிதாப் பச்சனோட சாங்கெல்லாம் நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அமிதாப் பச்சனுடைய கெட்டப்பு இதெல்லாம் நான் தான் ஃபைனல் பண்ணேன். அப்புறம் சௌத்ரி சார் அந்த படத்துலேருந்து விலகிட்டதுனால நானும் விலகிட்டேன். அது ஒன்று அந்த வாய்ப்பு வந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நான் மற்றபடி நானாக ஆசைப்பட்டு சூரியவம்சம் பண்ண நினச்சேன், பண்ண முடியல. அது புது வசந்தம் கூட நான் பண்ண நினச்சேன், அது வாய்ப்பு வரல. அதான் சார், அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் சார். என்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அமிதாப் பச்சன் சார் படத்தில் நானும் அசிஸ்டண்டாக இருக்கிறேன், நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் வந்தார், ஆஃபீஸ்க்கே வந்தார். அந்த படம் ஸ்டார்ட் ஆகிருந்தால் நாங்களும் ஒரு ஹிந்தி படம் வரைக்கும் போயிருப்போம். அந்த வாய்ப்புகள் எங்களுக்கும் கிடைக்காம இருந்தது. சூரியவம்சம் அது வந்து ஒரு எவர்கிரீன் மூவி, எப்பொழுதுமே எல்லோராலும் கொண்டாடப்படுற ஒரு விஷயம். ஆமாம். அதில் எனக்கு ஒரு சீன் கொடுத்தீங்க. அந்த சீன் வந்து இன்றளவும் என் அடையாளம் காண்பிக்குது. மாமா அத்தை சவைக்குமா வீட்டில் கேட்டேன்னு சொல்லுங்க, பொங்கலுக்கு கரும்போட வரேன்னு. ஹிந்தியில பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, இந்த சீன் ராஜகுமாரன் ஹிந்தியில நான் தான் பண்ணுவேன், நீங்க நடிக்கிறதுன்னு வந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்க என்கிட்ட. அவ்வளவு நல்ல ஒரு 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 டைப்பான ஒரு சீன். இது மாதிரியான சீன் உங்கள் படங்கள்ல தான் இருக்குது. இது எப்படி சார் உங்களுக்கு அது நேரடியா நீங்களே இந்த மாதிரி குறும்புகள் செய்யல? நாங்கள் ஆக்சுவலாக அந்த பஸ் காமெடி நாங்கள் காலேஜில் பண்ணும்போது, காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் அரசன் ஒரு டீ கடை பேக்கரி, அங்கே உட்காந்து கேக்கு ஏதாவது பண்ணுன்னு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வெளியில் நின்று தம் அடிச்சுட்டு இந்த பஸ்ஸில் போகிறவங்களும் உண்மையிலே நான் கலாச்சிருக்கேன். அதை தான் நான் அந்த படத்தில் வச்சேன். இது வந்து நான் பேச நினைப்பாமல் தான் ஃபஸ்ட்டு. வழக்கமாக என்னென்னா எல்லா படங்கள்லையும் வந்து காமெடின்னு ஒரு கேரக்டரை கலாய்ப்பார், அப்படி தான் இருக்கும். நான் பேச நினைப்பில்லாமல் தான் ஃபஸ்ட்டு அதை மாற்றினேன். விவேக்கு ஒருத்தர் கலாய்ப்பார், பூச்சி முருகன் அவர் கலாய்ப்பார், கலாய்ச்சிட்டு வருவார். அவர் ஒரு சாமானியன் கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி பண்ணுவேன். அதே தான் சூரியவம்சத்தில் ரிப்பீட் பண்ணேன். மணிவண்ணன் சார் எல்லாரையும் கலாய்ப்பார், அவரை நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். அது உன்னைய நினைத்துலேயும் இருக்கும். உன்னைய நினைத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்துட்டு, நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து தான் பேசுகிறேன், அடுத்த வாரம் அங்கே ஜப்பான் போகிறேன், அங்கேருந்து அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது வெளியில் ஒருத்தன் பயங்கரமாக மியூசியை முறிக்கிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நினச்சி மியூசிக் அப்படி தான் போட்டேன். வந்து பயங்கரமாக அந்த போலீஸுக்குன்னு ஒரு ட்ரம்ஸ் மியூசிக் இருக்குமே, அதை கொடுத்து அப்படியே அவன் உள்ளே வருவான்.
ஆமா நியூயார்க்ல தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் பிளாஸ்டா நான் தான் முதல்ல இவருக்கு சொன்னேன், பிரசிடென்ட்டுக்கே சொன்னேன்ட்டு அவன் சொல்லுவான். சரிதான் அப்படின்ட்டு சுந்தரராஜன் அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்து இந்த எஸ்டிடி பூத்துல கல்லால இருக்கிறவங்க வந்து ஆளாளுக்கு இப்படி ஜப்பான் அமெரிக்கா அப்படிலாம் கதை விட்றாங்கன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா அப்படிமா. நான் எங்க ஃபீல் பண்ண போறேன், நானே இந்த கடையை 10 வருஷமா ஜப்பான்ல தாங்க வச்சிருக்கேன் அவன் சொல்லுவான். அவரும் என் அசிஸ்டன்ட், அவர் ரொம்ப பாப்புலர் ஆனாலும் இன்னைக்கு நிறைய நடிச்சிட்டு இருக்காரு, சீரியல் ஈரியல் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஓகேங்களா, குமார்னு என்னுடைய அசிஸ்டன்ட். நீங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவாவே நடிச்சீங்க. அது மாதிரி இப்போ ரவிக்குமார் கூட புது வசந்தம் படத்துல வாட்ச்மேனா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரவிக்குமாரும் பெரிய நடிகரா வந்தார், சேரன் பாண்டியன்ல வில்லனா வந்தார், இப்படி பல படங்கள்ல நடிச்சாரு. இன்னைய வரைக்கும் ரவிக்குமார் வந்து கடந்த 3 வருஷமா டைரக்ஷனை விட நடிப்புல தான் ரொம்ப பிஸியா இருக்காரு. நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் நடிச்சிட்டு இருக்காரு அவர். நீங்க சலங்கை ஒளிங்கிற படத்தை நிறைய முறை பாக்குறத நான் பார்த்திருக்கேன், நிறைய முறை பார்த்திருக்கேன். உங்களால பாதி படம் கூட பார்க்க முடியாது, ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவீங்க, பயங்கரமா கஷ்டமாயிடுவீங்க, அதை ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க. அப்படி என்ன அந்த படத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கிறது சார்? அதாவது ஒரு என்னன்னா, ஒரு அற்புதமான கலைஞன், அவனுடைய கலை வெளியில தெரியவே இல்லை, அவனுடைய திறமைகள் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. இதை உணர்ந்த அவனுடைய ஒரு பழைய காதலின்னு வச்சுக்கலாம், பழைய காதலி தான். அவன் வந்து தன்னுடைய மகளை வந்து இவன்கிட்ட வந்து கற்றுக்க வச்சு கற்றுக்க வச்சு அவருடைய அவள் மூலமாக அந்த திறமை வெளி உலகத்துக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அந்த மகளை அவங்ககிட்ட அவளுடைய கணவனை இறந்துட்டான்றதே சொல்லாமல் அவள் வந்து குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அந்த மகளை அவங்ககிட்ட சேர்த்து அவள் கஷ்டப்பட்டு அவர் அந்த பொண்ணுக்கும் அந்த நடனக்கலையை கற்றுக் கொடுத்து அவள் பெரிய ஸ்டேஜில் ஏற்றி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் கடைசியில் உயிரை விடுவார். அதில் எண்டில் அவர் போடுற அந்த கார்டு தான் ஹைலைட். எண்டு அப்படின்னு போடுவார், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கமல் சார் இறந்துருவாரு. அப்போ ஜெயபிரதாவும் அவருடைய கமல் சார் ஃப்ரெண்டு சரத்பாபும் வந்து வெளியில ஆடிட்டோரியம்லேருந்து வெளியில கொண்டாடுவாங்க. பயங்கர மழை பெய்யும். அப்போ அந்த மழையில அவர் வீல் சேர்ல தான், அவர் என்ன உடம்பு சரியில்லாமல் இருப்பார், வீல் சேர்ல கூட்டு போகும்போதே மழை பெஞ்சோன்னு ஒரு கொடையை எடுத்து அப்படியே சரத்பாபு பிடிச்சிட்டு அப்படி மழையிலே தள்ளிட்டு போவாங்க. அப்போ அப்படியே ஒரு கிரேன் ஷாட்டு, கிரேன் அப்படியே மேலே போகும்போது எண்டு அப்படின்னு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு முன்னாடி நோ அப்படின்னு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு வரும். நோ என் ஃபார் எனி ஆர்ட். எந்த கலைக்குமே முடிவில்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், படைப்புகள் சில நேரம் தோற்கலாம், ஆனால் ஒரு படைப்பாளி தோற்கவே மாட்டான். அதுதான் ஒரு உன்னதமான படம் அது சலங்கை ஒலி. அதில் வந்து அவ்வளவு தலை சிறந்த ஒரு கலைஞன் அந்த சமூகம் அங்கீகாரம் கொடுக்கல, அவனை கண்டுக்கல அப்படின்றது பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. தலை சிறந்த திறமைசாலிகள் எத்தனையோ பேர் சினிமாக்கே பாருங்களேன், எத்தனை என்ன இப்போ நம்மளெல்லாம் விட 100% திறமையான எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிது, அவ்வளோதான். ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு எதுவுமே கிளாப் கூட அடிக்க தெரியாத ஒருத்தனா நான் வந்து சேர்ந்தேன் என்பதை இல்லை, யாருக்குமே முதல்ல சேரும்போது கிளாப் அடிக்க தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால அது எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் பொருந்தும். இல்லை சார், எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாப் அடிச்சுருவாரு என்ன, அது வந்து அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆர்ட்டுங்க. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வந்த பிறகு சும்மா நம்பர் காமிச்சிட்டு போயிடலாம். ஓகேங்களா, சவுண்டு முக்கியம் இல்லை. அன்றைக்கெல்லாம் ஸ்டார்ட் சவுண்ட் ரோலிங்னு சொல்லி கேமராவோட ஆரம்பிச்சு கரெக்டாக அடிக்கணும். அதுவும் இந்த சாக் பீஸ் போக ஆர்டிஸ்ட் கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. கட் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் டைரக்டர் என்ன சார் இப்படி ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கிளாப் அடிக்கிறது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. அதில் கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்த புதுசில் அவங்க கிளாப் வந்து நீங்கள் ஃபில்ம் ஓடும் இல்லையா, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, டக்குன்னு அடிச்சுட்டு போயிடணும். அது வராது. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் கிட்டத்தட்ட 80% அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி பண்ண மாட்டாங்க, ஃபில்ம் வேஸ்ட் பண்ணாங்க. அதிலே ஒரு 2-3 அடி போயிடும். அதில் பெரிய எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இடிச்சுப்புலி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான். அது எல்லாரும் சொல்லுவாங்க 4 ஃப்ரேமில் கரெக்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா எம்ஜிஆர் எல்லா படத்துக்கும் எம்ஜிஆர் அவர் தான் அசிஸ்டண்டாக வச்சுருந்துருப்பார், இடிச்சுப்புலி செல்வராஜ். அவர் பின்னாடி பெரிய காமெடி நடிகராக வந்தார்னு வச்சுங்களேன். என் படம் அவர் நடித்தார். அப்போ வந்து நான் பேசினேன் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த சீன் கிடையாது படத்தில். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எல்லாரும் உங்களை அந்த மாதிரி சொல்லாங்க, இதை கூட அடிச்சு காட்டுங்க, இந்த ஷாட்டுக்கு நீங்கள் கிளாப் அடிக்க சார்ன்னு. அவர் அடிச்சார், வரன்ட்ட 4 ஃப்ரேம் கரெக்டாக எடுத்தார். அது அப்புறம் எடிட்டிங்கில் போய் பார்த்தா நெகட்டிவ் பார்த்தா 4 ஃப்ரேம் தான். அது பெரிய சாதனை. அதுக்குள்ளே நம்பர் சொல்லி டேக் சொல்லி ஷார்ட் சொல்லி டேக் சொல்லி அடிச்சுட்டு போயிட்டார். இதெல்லாம் மிகப்பெரிய ஆர்ட். இன்னொன்று வைடு ஷாட்டில் எப்படி கிளாப் அடிக்கணும், ஃபீல்டு கரெக்ட். அப்போ நம்ம கேமரா வழியாக பார்க்கறதுக்கு டைரக்டர் விட மாட்டாங்க, திட்டுவாங்க. மானிட்டர் கிடையாது. அதனால் ஒரு நம்மளா ஜட்ஜ் பண்ணிட்டு இதுதான் ஃபீல்டு, இதுக்குள்ளே கிளாப் அடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அதனால் அது யாருக்கும் எனக்கும் கிளாப் அடிக்க தெரியாது, நானும் திட்டு வாங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்படியே வந்து கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். எதுவுமே தெரியாத என்ன நீங்கள் சேர்த்துட்டீங்க, இவ்வளவு வெற்றி படங்கள் என்ன அப்படியே அழகாக கூட கொண்டுட்டு வந்துட்டீங்க. அதற்கு பிறகு நானும்
இயக்குனராக போகும்பொழுது அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் உங்கள் கம்பெனியிலேயே சொல்லி இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் கேஎஸ் ரவிக்குமாரும் நான் தான் சூப்பர் குட்ல ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்புறம் ரவிசங்கர், அப்புறம் வந்து ஷாஜகான், எல்லாருமே நான் தான் இது பண்ணிட்டேன். இவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கைங்கிற ஒன்றையே நீங்கள் இதுவாகி கொடுத்து, ஆனால் நிறைய நான் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கொடுத்துருப்பேன். ஸ்பாட்லேயும் சரி, கதை வசன திரைக்கதைகள் பண்ணுற இடத்துலையும் சரி, ஏதாவது கூட என் மேலே உங்களுக்கு கோபமே வந்தது இல்லை? அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து எல்லாத்தையும் டைரக்டர் திட்டு வாங்கி எல்லாம் பண்ணி அப்படி தானே வந்திருக்கோம். அப்படிலாம் எனக்கு யார் மேலேயும் பெரிய கோபம் கிடையாது. எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். இன்னைய வரைக்கும் நீங்கள் எதிர் வீட்டிலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. வந்து பல நேரங்களில் எனக்கு உடல் நலம் இல்லாத போதெல்லாம் நீங்கள் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதெல்லாம் வந்திருக்கேன். அதனால் அது மாதிரி எனக்குலாம் எந்த நேரத்துலையும் எனக்கு பெருசாக கோபம் வந்ததா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா எப்போ நடந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை, நீங்க வந்து இவ்வளோ என்னால் நிறைய சிக்கல்கள் எல்லாம் உண்டு பண்ணிட்டேன். சில சமயம் இப்போ அந்த முன்னெடுத்தல் என்னை கொடுத்தேன்னு ஒரு 400 அடியை ஷூட் பண்றதுக்கு எனக்கும் கேமராமேனுக்கும் சொல்லிட்டு போனீங்க. நாங்கள் ஒரு ஷாட்டை எடுக்காமே விட்டுட்டோம். ராத்திரி 12 மணிக்கு அந்த எல்லாம் நீங்க பார்த்துட்டு அந்த முக்கியமான ஷாட் வரலன்னு ரொம்ப கோவப்பட்டீங்க. நான் சொன்னேன், நேரா வந்துடுறேன் சார் நான் அப்படின்ட்டு. ஏன்னா கோவப்பட்டா நம்ம உதவியாளர்கள் எப்பொழுதுமே 2 நாள் அந்த பக்கமே வரமாட்டாங்க, அப்புறமா போய்க்கலான்ட்டு. நான் இந்த 5 நிமிஷத்துல நேரில் வரேன் சார், எனக்கு புரியலன்ட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு ஷாட் இல்லைன்னா சார் கிளியர் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் எடுக்காமல் விட்டோம், நாளைக்கு எடுத்து கொடுத்துருவோம் சார். நீங்கள் திட்டும்போது கூட சார் அவ்வளவு மரியாதையா திட்டுவீங்க. நீங்க வாங்க போங்கன்னு சொல்லிதான் திட்டுவீங்க. இன்னும் நல்லா சொல்ல, நீங்க என்ன பெரிய கிரீஸ் கர்நாட்டா, நீங்க என்ன பெரிய ஷேக்ஸ்பியர் நினைப்பா உங்களுக்குன்னு பெரிய பெரிய ஆட்களை உதாரணம் வச்சுதான் எங்களை திட்டுவீங்க. திட்டும் பொழுது கூட எங்களை தட்டி செதுக்கி இருக்கிறீங்க சார். உங்களாலதான் நாங்க வந்து இப்படி இருக்கிறோம். அதுதான் சொன்னேன். நீங்க அதே மாதிரி உங்க அசிஸ்டன்ட் நடத்துனீங்களா? ஏன்னா நான் பல பேரை நான் இப்படிதான் பார்த்துருக்கேன். நான் அவங்கள ரொம்ப மரியாதையாக ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க டைரக்டராகி அசிஸ்டன்ஸை நான் பின்னாடி திட்டிருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த பேட்டி தயவுசெய்து வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். என்கிட்ட நீங்கள் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருடைய கேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியுமா? பேரை வச்சு ஒரு ரிலீஜன் தெரியும், ஒரு ஹிந்துன்னு தெரியும், ஷாஜகான் முஸ்லீம் தெரியும். யார் என்ன ஜாதி எதுனாவது எனக்கு தெரியுமா? யார்ட்டையுமே எனக்கு கேட்டதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லை. எனக்கு அது தேவையில்லை. இவர் நம்ம ஒர்க் பண்ணுறாரு, இவர் நமக்கு எந்த வகையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு மட்டும்தான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் வந்துட்டோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகிட்டோம். நீங்களே எவ்வளோ முறை இயக்குனராக சொன்னீங்க. நாங்கள் மெல்ல மெல்ல டைம் எடுத்து மெதுவாக ஒவ்வொருத்தராக வந்தோம். உங்களிடம் இருந்தும் இயக்குனர் ஆகாம போன 2 பேர் பற்றி எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, வருத்தம் இருக்குது. ஒன்று கலைக்குமார், அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ பெரிய டைரக்டர் இன்னும் அவர் பாடல் எழுதுறதுல போயிட்டு நான் தான் அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு பாட்டு ஒரு என் படத்தில் நான் தான் எழுத வாய்ப்பு கொடுத்தேன், அது பெரிய ஹிட்டு. அந்த படம் முடிஞ்சோடனே அவர் வழக்கமாக படம் முடியும்போது ஊருக்கு போயிட்டு வருவாங்கள்ல, அப்படி வந்தார். அப்போ நான் தான் சொன்னேன், ரவி கலை உங்களுக்கு வந்து இந்த பாடல் வந்து பெருசாக ஹிட் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் டைரக்ஷனில் கவனம் செலுத்துறத விட பாடலாசிரியராக கவனம் செலுத்துங்க, அதில் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே கலைக்குமார் நிறைய அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஏன்னா வந்து இன்றைக்கும் இப்போ விஜயோடைய அந்த சென்ட் ஆஃப் ஃபேர்வெல்ல கூட மலேசியாவில் பார்த்தீங்கன்னா உன் பேர் சொல்ல ஆசைதான், அந்த பாடல் கலைக்குமார் எழுதின பாடல் தானே. அப்படி நிறைய பாடல்கள், ஹாப்பி நியூ இயர் இப்போ நியூ இயருக்கு நீங்கள் போடுற அந்த பாட்டு கலைக்குமார் எழுதின பாட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் சின்ன ஒரு அது அஃப்கோர்ஸ் அந்த காலகட்டத்தில் நிறைய கவிஞர்களுக்கே இப்போ வாய்ப்பு இல்லை, பாடல் குறைவாக இருக்கு. அதனால மற்றபடி இன்னொருத்தர் யாரு, சுசீந்திர ரவி. எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, புதிய மன்னர்கள் இருந்து அவன் கூட இருக்கான். அப்படி ஒரு நல்ல அவன் கையெழுத்து அவ்வளவு பிரமாமா. நான் தான் உங்களுக்கு உதவியாக அவனை சேர்க்க ரொம்பவும் ரெக்கமெண்ட் பண்ணி கோகுலம்ல அவன் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தான். நான் பேச நினைப்பில்லாம தான் அவன் ஜூனியர் வந்தான். கோகுலத்திலையும் அப்படிதான் இழுத்துட்டு போய் அப்படியே கையெழுத்து எழுதி நடுவுல காமிச்சு நீங்க கேட்டு யார் இது அச்சடிச்ச மாதிரி எழுதியிருக்கானே, இந்த பையன் தான் சார், இவனை சேர்த்துக்கலாம் சார்னு சொல்லி அவன் இன்று வரை அவனுக்கு அந்த வாய்ப்பு வரல. நல்ல திறமைசாலி, நல்ல சின்சியரான ஒர்க்கர். பாவம், எனக்கும் அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு. முன்னெடுத்தல் என்னை கொடுத்தேன், ரோஜா மேடம் நடிச்சாங்க. அவங்களுக்கு அது ஒரு மிக சிறந்த படமா அமைஞ்சது. உங்களோட படத்துல அவங்க நடிச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல பெயர் உள்ள ஒரு படமா அமைஞ்சது. ஆனா அந்த ரோஜா மேடத்தோட ஆல்பம் நான் பேச நினைப்பலாம் 91 உங்க கையில வந்தது. அறிமுகப்படுத்துற மாதிரி நீங்க தான் அறிமுகப்படுத்துற மாதிரி வந்தது. நம்ம அதை விட்டுட்டோம்.
அதை இல்லை நம்ம விட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து தாசரி நாராயணராவ் சாருக்கு தான் நான் படம் பண்ணுற மாதிரி இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து யாரெல்லாம் அவர் வேணான்ட்டார். ரோஜா வந்தது, ரோஜாவுடைய ஃபோட்டோஸ் வந்தது. ரோஜா அப்புறம் ரஞ்சிதான்னு சொல்லி நிறைய படங்களில் நடித்தாங்க. இந்த ஜெய்கிந்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்க ஃபோட்டோஸும் எனக்கு வந்தது. அப்புறம் வந்து கஸ்தூரி, இவங்க ஃபோட்டோஸில் இது எல்லாத்தையும் இவங்கள ஓகே பண்ணலாம்னா தாசரி சார் வேணான்ட்டார். ஆனால் நம்ம அவங்க யாரெல்லாம் ஒரு வேணான்னு சொல்கிறோம் அவங்களாம் பின்னாடி பெரிய ஆக்ட்ரஸ் ஆகி அவர் படத்துலேயே நடித்தாங்க. அது வேற கதை. அதுதான், நான் யாரையும் அந்த மாதிரி இது பண்ணல. பிரபுதேவா கூட நீங்க தான் ஹீரோவா அறிமுகப்படுத்தீங்க தாசரி சார் கம்பெனியில் இல்லைங்களா? அதுக்கு பிறகுதான் அதை அவர் சப்போர்ட் பண்ணல. அவன் குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அவனை யாருமா ஹீரோவை பாப்பா, அவன் சின்ன பையன் வேற அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு போச்சு. பட் நல்ல வேளை பிரபுதேவா தப்பிச்சிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இந்து, அதுக்கப்புறம் காதலெல்லாம் நடித்து நம்ம ஃபேம் இண்டியா ஹீரோ ஆகிட்டாரு. இன்றைக்கும் நம்பர் 1 மூன் வாக் பார்த்தீங்கன்னா கலெக்ட் இருக்காரு. நல்ல வேளை நான் அவரை அறிமுகப்படுத்தலை. இல்லை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்தது. அதெல்லாம் கிடையாது. சரி விடுங்க, வேணாம் சொல்லுங்க. எங்களுடைய திருமணம் அதில் வந்து ஒரு பெரிய பரபரப்பான சமாச்சாரம். ஆனால் உங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. ஏன்னா நான் அதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொன்னதில்லை, யாரிடமும் சொன்னதில்லை. சொல்லக்கூடிய விஷயம்ல ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு இது. இந்த காதல் மட்டும் எப்படின்னா, காதலிக்கிறவங்க நினச்சிக்குவாங்க நம்ம லவ் யாருக்குமே தெரியாதுன்ட்டு. ஆனால் அது ஊருக்கே தெரியும். அதுதான், அது முடியே மறைக்க முடியாது. நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்கள் மேரேஜ் வந்து திங்கக்கிழமை நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட்? கரெக்ட் சார், கரெக்ட். நம்ம சனிக்கிழமை வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாந்தி தேட்டரில் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு நைட்டில் சிட்சாட்டில் வந்து சாப்பிட்றோம். நான் அப்போ கேட்டேன், அப்போ எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, லட்சுமணன் சொன்னா அப்படி நிறைய பேர் சொன்னாங்க, ராஜகுமாரன் தேவயானி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது, லவ் பண்ணீங்களா? இல்லை சார் அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னீங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். திங்கக்கிழமை பார்த்தா நான் காலையில் வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். எனக்கு செல்ஃபோனு தேவயானி அம்மா பேசுகிறாங்க, என்ன சார் உங்கள் ஹாஸ்பிட்டல் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. என்னங்க என்ன மேட்ரு பொறுமையாக சொல்லணும்னா, என் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா சார் அப்படின்னாங்க. இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டார் அவ்வளோதானே, என்ன அவர் மெட்ராஸுக்கு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவன் திருத்தணியில் இருக்கா அப்படி இப்படின்னாங்க. சரி ஒரு வரட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஃபார்ச்சுனேட்லி நீங்களும் வந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்களும் தேவயானி வந்தீங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தேவயானி என் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசி அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக 25 நான் சொன்னேன், இவர் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டு, நீங்கள் இவர் சாதாரணமாக நினைக்காதீங்க, இவர் நீ வருவாயன ஒரு படம் பண்ணியிருக்காரு, 2 படம் பண்ணியிருக்காருலாம் நினைக்காதீங்க, நல்லா உங்கள் பொண்ணை வச்சு காப்பாற்றுவார், நல்ல ஒரு கணவராக இருப்பார் உங்கள் பொண்ணுக்கு, நீங்கள் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியாதுலாம் சொல்லி இன்னைக்கு 25 வருஷமாக இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் பொண்ணு இப்போ ஒரு ஹீரோயினாக நடிக்குது, இன்னொரு பொண்ணு பெரிய பாடகியாக வரப்போகுது. நானே ஜி டிவியில் அந்த பொண்ணுடைய பாட்டை கேட்டு மறந்துட்டேன். அவ்வளோ தூரம் நல்ல ஒரு குடும்பமாக நல்ல ஒரு உதாரண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க. அந்த அப்போ என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுலேயும் கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நினச்சிக்குவேன். என்னிடம் வேறு ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதாவது இருக்கா சார்? இல்லை அது இல்லை, நீங்கள் இப்போ மறுபடியும் டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ வருவாயன பார்ட் 2 வந்து விஜய் சன் வச்சுட்டு உங்கள் டாக்டர் வச்சுட்டு எடுக்க போறீங்கன்ட்டு நான் பார்த்தேன். அது உண்மையா? பழைய நியூஸ் சார். சேஜன் சஞ்சய் வந்து டைரக்டர் ஆக போகிறதுக்கு முன்னாடி விஷயம் நான் சொன்னேன், ட்ரை பண்ணேன். அவர் டைரக்டராக போன உடனே நான் விட்டுட்டு, நான் பண்ணினதே அந்த கம்பெனியில தான் பண்ண போறதுக்காக பேசினேன். எது அந்த லைக்கா? ஆமா, அவர் குமரன் நமக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால அங்க அவர் டைரக்டர் ஆகிறதுனால நம்ம அதை பத்தி ஒன்றும் இது பண்ணல. நான் நடுவில் இப்போ நான் இந்த நியூ இயர்ல நான் பேசினேன், சுரேஷ் சந்திரா அவர்கள்ட்ட பேசினேன். அஜித் சார்கிட்ட நான் அஜித் சார் வேணும் அந்த படத்துக்கு. சரி சரி, எப்படி பண்ணாலும் நீ வருவாயன 2 பண்ணா அஜித் சார் வேணும், நீ வருவாயன 2, 3 இப்படி 2 படமா பண்றதுக்கான விஷயம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து அஜித் சார் வந்து 2ல எண்ட்ல வருவாரு, அது வரைக்கும் இருக்குது அந்த படம். 3ல அல்டிமேட்டா படம் ஃபுல்லா அஜித் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கிறேன். அது நடந்தா நீ வருவான 2, 3 அப்படி வந்ததான். வெறும் 2 மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அஜித் சார் பண்ண மாட்டாராம். ஓகே, ஆனால் அது ரொம்ப ஒரு லாஜிக்காக இருக்கா? அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இறந்துட்டாரு, அவர் மறுபடியும் 2-3 பார்ட்டில் எப்படியோ வருவார். ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி ஓகே, கேட்க வேணாம், அது நீங்கள் அது வியூவர்ஸுக்கு சொல்ல வேணாம். சரி, படமாக எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிங்க சார். Presta Premium Women's Wear. Let your body love it.